அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவன் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் என் பெலன் விசுவாசமே. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தரித்திரன் என்றாலே தினக்கூலிக்காரன். அந்த தரித்திரன் அவனுடைய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உழைப்பு. அவனுக்குள்ள பலமே அவனோட உழைப்பு. அந்த உழைப்பு தான் அவனுக்கு பலனே. அன்னன்னைக்கு அவன் உழைச்சாதான் சாப்பாடு. அது அந்த பலன் அவனுக்கு இருக்கிற பலன் அதுதான் அவனுடைய பலன். ஒரு செல்வந்தனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனுடைய செல்வம் தான் அவனுக்கு பலன். அதாவது ஒரு பணக்காரர் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு பலமே அவர் வைத்திருக்கிற பணம் தான். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு பலன் என்ன பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம இந்த பூமியில் பரதேசி தான். ஏன்னா நமக்கு இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நமக்குரியது எல்லாமே பரலோகம் தான். இந்த பூமியில் நம்ம எதுக்காக வைத்திருக்கிறோன்னா, நம்ம தேவன் ஒரு சித்தத்தை வச்சிருக்கோம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம இங்கே வைத்திருக்கிறார். இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. அப்படி பார்க்கும்போது பூமியில் உலகத்துடைய பார்வையின்படி நம்ம பரதேசி. அப்போ நமக்கு என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் மட்டும்தான். அதுதான் நம்மளோட பலனே. இங்கே மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படியாக ஒரு பிரயாணம் போகிறார் தன்னோட சீசர்களோட. அப்பொழுது பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சுழல் காற்று உண்டாகி அந்த காற்றின் நிமித்தமாக அலை பெருசாக எழும்பி அந்த அலையுடைய தண்ணீர் எல்லாமே போட்டுக்குள்ளே வரும்போது இவங்க எல்லாரும் போய், போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குற மாதிரி எழுப்புறாங்க அவரை. அப்போ இயேசு கிறிஸ்து எழுந்து அந்த காற்றை அதட்டுறாரு. அந்த நொடியிலே அமைதலாயிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, சீசர்களை பார்த்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். என்னோட கூட இருக்கிறீங்க, அநேக அற்புதங்கள் அதிசயங்களையும் எல்லாவற்றையும் கண்டீர்கள். ஆனாலும் நான் இருப்பது எவ்வளோ ஒரு பாதுகாப்பு என்பதே நீங்கள் உணரலை. எப்போ ஏன் மேலே உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கு. அவ்வளோ தூரம் அவர் இருந்து கூட 41 வசனத்தில் அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசம்தான் அவங்களுடைய காரியம், அது அவங்களோட பலவீனம். இப்போ அதே விசுவாசத்தை குறித்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இங்கே காரியம் பாருங்க. அங்கு சீசர்கள் கிறிஸ்துவோடு தான் இருந்தார்கள், இயேசுவோடு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை கண்டதே கிடையாது. இங்கே இருக்க ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும்பாடு ஸ்ரீ, 12 வருடமாக யாராலும் குணப்படுத்த முடியாத ஸ்ரீ. அப்படிப்பட்ட ஸ்ரீ, அவர்களுடைய விசுவாசத்தை பாருங்க. அந்த அம்மாவோட விசுவாசம், நான் அவரை தொடுவதற்கு தகுதியற்றவள், ஏன்னா நான் தீட்டானவள். ஆனாலும் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தையாவது நான் தொட்டால் நான் சொத்தமாவேன் என்று காணாதவரை விசுவாசித்தார். அவள் எண்ணினபடியே அவள் பூரண சுகமடைந்தாள். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? மத்தேயு 9:22 இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேர முதல் அந்த ஸ்ரீ சொத்தமானாள். இங்கே பாருங்க, இதுதான் விசுவாசம். அவளுடைய பலனே விசுவாசம். யாராலும் சுகப்படுத்த முடியாதது கூட தேவனால தான். ஏன்னா அவரோட வார்த்தை, நானே பரிகாரி. எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே காரியம் அவர் மாத்திரம்தான். இங்கே நம்மளுடைய காரியமும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அநேக காரியங்கள், அநேக நாள் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம இது காரியமாக ஊழியக்காரை கூப்பிட்டுருப்போம்.
ஊழியக்காரங்களும் வந்து நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு போன பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகாமல் இருப்போம். ஆனால் இங்கே ஊழியக்காரர் பெரும் காரியமே அல்ல. நம்மளுடைய விசுவாசம் எங்கே இருக்குன்னா, ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அது ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிரணும். நம்மளோட விசுவாசம் அவர் மீது. ஆனால் அங்கே அல்ல. அவர் கொடுத்த வார்த்தையாகிய கிறிஸ்து மேலே நம்மளோட விசுவாசம் என்னன்னா, நம்மளோட விசுவாசம்தான் அநேக காரியத்திற்கு நிறைவு பெறாமல் இருப்பதற்கு காரணமே நம்மளோட விசுவாசம் மட்டும்தானே தவிர மற்றபடி எதுவும் அல்ல. அப்போ என்னுடைய விசுவாசம்தான் எனக்கு பலனே. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்குள்ளும் பலன் என்னவென்றால் நம்மோட விசுவாசம்தான். அவர் கொண்டு வந்த வார்த்தையை எந்த அளவிற்கு நாம் விசுவாசத்தோடு நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அங்கே கிரியை செய்வது ஊழியக்காரர் அல்ல, வார்த்தையாகிய நம்முடைய விசுவாசமும். அதனால் நம்மளுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் மட்டும்தானே தவிர மற்றபடி இந்த உலகப்பூர்வமான எந்த பலனும் அல்ல. இதனால தான் என் பலன் விசுவாசமே. சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.